ஆற்றில் விழுந்த காகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு கிராமத்தில் ஒரு காகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது எப்போதும் பெருமை பேசும் பழக்கம் உடையது. நான் தான் எல்லா பறவைகளிலும் புத்திசாலி, என்னைப் போல பறக்கும் பறவை உலகில் இல்லை என்று அடிக்கடி மற்ற பறவைகளிடம் சொல்லிக் கொண்டிருக்கும். ஒரு நாள் மதியம் வெயில் கொதித்துக் கொண்டிருந்தது. காகத்துக்கு மிகவும் தாகமாக இருந்தது. அது தண்ணீர் தேடி பறந்தது. பறந்து பறந்து ஒரு பெரிய ஆற்றின் கரையிலே வந்தது. ஆஹா, என்ன அற்புதமான ஆறு! குளிர்ந்த நீர் நிறைந்து பாய்கிறது. இங்கே குடித்தால் தாகம் பறந்து போகும் என்று காகம் மகிழ்ந்தது. அது கரையில் இறங்கி தண்ணீர் குடிக்க முயன்றது. ஆனால் அவசரத்தில் தவறி தடம் புரண்டு ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது. காகம் நீரில் மிதந்து போராடி போராடி கடைசியில் கரையை அடைந்தது. அதன் உடம்பு முழுவதும் நனைந்து கருப்பு நிற இறகுகள் சூரிய வெளிச்சத்தில் சாம்பல் வெள்ளி நிறம் போல மின்னின. அந்த நேரத்தில் அருகே இருந்த கிளிகள், சிட்டுக்கள், மயில்கள் எல்லாம் பார்த்து, இது என்ன பறவை? காகம் மாதிரி இல்லை, புதிதாக பிறந்த பறவை போல இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டன. அவைகளை பார்த்த காகம் பெருமையாக, நான் காகம் இல்லை, நீரில் பிறந்த ஒரு வித்தியாசமான பறவை. என் இறகுகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும், என்னைப் போல யாருக்கும் இல்லை என்று சொன்னது. பறவைகள் சில நொடிகள் நம்பின. ஆனால் ஒரு கிளி கேட்டது, சரி, நீ எங்கிருந்து வந்தாய்? உன் குரல் எப்படி இருக்கும்? காகம் தன்னைத்தான் மறைக்க முயன்றும் பசியால் தானாகவே காக்கா என்று கூவிவிட்டது. அதை கேட்டதும் எல்லா பறவைகளும் சிரித்துக் கொண்டன. அடடா, இது நம்ம பழைய காகமே! வெளிப்புறம் மாறினாலும் குரலும் இயல்பும் மாறவில்லை. எங்களை ஏமாற்ற நினைத்தாய் என்று கிண்டலிட்டன. காகம் வெட்கப்பட்டு அங்கிருந்து பறந்து சென்றது. நீதி கற்பனை: வெளிப்புறம் மாறினாலும் உண்மையான இயல்பு மறைக்க முடியாது. பொய்யாக பெருமை பேசினால் பிற சிரிப்புக்கு ஆளாக வேண்டும். தன்னம்பிக்கையுடன் உண்மையை சொன்னால்தான் மதிப்பு கிடைக்கும்.